மக்களே வர வழியில் வந்து ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். என்ன இடம் அப்படின்னா வந்து இந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது பார்த்தீங்களா. அன்றைக்கெல்லாம் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். டேக் மாதிரி எடுத்து போவேன். இந்த டேக்கே இல்லாமல் அப்படியே ஒரு லைவாக அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். சரி, இப்போ என்னன்னா வந்து கோயிலுக்கு வந்தவங்களுக்கு இதனுடைய நான் இவ்வளோ ஹைப்பாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு வேல்யூ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வடமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஒரு விளாகாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. என்னன்னா வந்து சென்னையில் நிறைய இடங்கள் ஃபேமஸாக இருந்தாலுமே வந்து வடமலை முருகன் கோயிலுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் விளாக் எடுக்க போதில்ல. அங்கே சுற்றி இருக்கிற கடை வீதி ப்ளஸ் அந்த மாதிரி அவுட் சைடில் இருக்கிறத வந்து கவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி விளாகாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் எப்பயுமே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து போயிட்டு வருவேன். அப்படி போயிட்டு வரும்போது ரொம்ப மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி விளாகாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மக்களே அவ்வளோதான், ரெடியாகி கிளம்பியாச்சு. இங்கேருந்து எனக்கு ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அங்கே கோயில் இருக்குது. ஸோ இந்த மோட்டோ விளாகர்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹெல்மெட்டு தான். ஸோ அதனால் வந்து போகிற வழியில் எப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு போக முடியாது. சொல்லப்போனால் வந்து ஃபோனே மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபோனே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அது கொஞ்ச நாள் கழித்து ஃபோனை மாற்றணும். ஸோ பயணம் இனிதே ஆரம்பம். மக்களே வர வழியில் வந்து ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். என்ன இடம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பட்டி கேமராவில் தெரியுதான்னு தெரியல. சரிங்க, பேக் சைடு கேமரா அப்படியே மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அது வந்து உங்கள் வீடியோவுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் வந்து இது வந்து 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் அளவுக்கு அந்த ஹைட்டில் வந்து அந்த குப்பை இருக்குது. இது வந்து என்னென்னா வேஸ்டேஜ். இதெல்லாம் திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரில. நான் ஒவ்வொரு டைம் போகும்போதுமே அதை பார்த்துட்டே போவேன். ஆல்ரெடி இங்கே உள்ள நிறைய ப்ராசஸ்ஸான நிறையா போக மாட்டேங்குது வேலை என்ன அப்படிங்கிறது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே பல ஏக்கர் கணக்கில் வந்து வேஸ்டேஜ் அந்தளவுக்கு இருக்குது. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கழிவு அந்த மாதிரியான இதுதான். என்னால் கேமராவில் வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியல, இந்தளவுக்கு இருக்குது. கட்டிட கழிவுகள் செயலாக்க நிலையம் போர்டே போட்டிருக்கிறாங்க. கைஸ் ஃபைனலாக வந்து இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு. வண்டி பார்க்கிங் பண்ணியாச்சு. என்ன இந்த ஹெல்மெட்டு போட்டால் இது ஒரு பிரச்சனை என்னென்னா அப்படியே அந்த தலை அப்படியே அமுங்கி போன மாதிரி ஆயிரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹெல்மெட்டெல்லாம் இங்கே வச்சாச்சு. இங்கே பார்க்கிங் சார்ஜ் 5 ரூபா வாங்குவாங்க. இது கோயில் வந்து இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால க்ரௌடு எதுவுமே இல்லை. மற்ற நாளில் வந்து அது வீக்கெண்டெலாம் வந்து வச்சுங்களேன் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கெலாம் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஸோ இப்போ வந்து எந்த கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது தரிசனம். இருந்தாலும் அங்கே கவுண்டரில் வந்து ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க, கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து நான் சில வீடியோக்கள் பண்ணியிருக்கிறேன் பப்ளிக்காக அப்படி போகிற மாதிரி. ஆனால் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம், அதாவது அதிக மினிட்ஸ் பேசுனதில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு இப்படி வந்து ஆன் ஸ்பாட்டில் போய் பேசுகிறது அப்படிங்கிறது. இதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாள் வந்தோம்னா இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு க்யூ மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டங்கிறது பெருசாக இல்லை. பழம் தேங்காய் மாலை எல்லாமே இருக்குது. நாம் அந்தளவுக்கு எதுவும் வாங்கி இது பண்ண போகிறதில்ல. ஃபைனலாக வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. கோபுரமே வேறு லெவலில் இருக்குது. பொது தரிசனம். ஸோ நார்மலாக எப்பயுமே வந்து கூட்டம் கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த கவுண்டர் வழியாக போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எதுவும் கூட்டம் இல்லை, அதாவது யாருமே இல்லை. அப்படியே ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிறோம். மக்களே இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து நான் ஒரு விளாகாக பண்ணுறது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைமு.
இது மாதிரிலாம் சம்டைம் வந்து டேக் மாதிரி எடுத்து போவேன். இந்த டேக்கே இல்லாமல் அப்படியே ஒரு லைவாக அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். சரி, ஓகே, கோயிலுக்குள்ள பக்கமாக வந்தாச்சு. தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. மக்களே, தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கோயிலினுடைய முன்கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். இது வந்து முன்கோபுரம். அந்த சைடு இருந்து தான் நம்ம வந்தோம். அது கேமராவில் தெரியாது. கோயிலுடைய முன்கோபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. நல்லா நீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது தெப்பக்குளம். இப்போ என்னன்னா வந்து தரிசனம் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பிரசாதம். எப்பயுமே வந்து ஒரு திருப்பதிக்கு எப்படி லட்டு ஃபேமஸோ, நம்ம பழனிக்கு எப்படி பஞ்சாமிர்தம் ஃபேமஸோ, திருநெல்வேலிக்கு எப்படி அல்வா ஃபேமஸோ, அந்த மாதிரி வந்து இங்கே வடபழனி முருகன் கோயிலில் வந்து ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். அதாவது வந்து சக்கரை பொங்கலில் வந்து அப்படியே நெய் அதிகமாக ஊற்றி ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது அந்த பொங்கல். அது ஃபோட்டோ மாதிரி வேணால் ஒரு கிளிப் எடுத்து வேணால் அதை ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சில நாளைக்கு வந்து ஒரு வெண்பொங்கல் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து 5:15 ஆகுது. மணி வந்து ஒரு 6 மணிக்கு என்னமா அபிஷேகம் இதெல்லாம் பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணும்போது தான் பிரசாதம் தருவாங்களாமா. ஸோ பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல. வந்து நம்ம தரிசனத்தை சிறப்பாக பார்த்தாச்சு, பிரசாதத்தையும் சாப்பிட்டு. அதாவது வந்து பிரசாதங்கிறது வந்து கடவுளே நமக்கு அன்னதானம் தரது. அதாவது வந்து இது அன்னதானத்துக்காக எதை வேணால் பேசக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது பார்த்துட்டு அடுத்தது கிளம்பி போகிறது தான் ரூமுக்கு. பார்க்கலாம். 45 ஆச்சு. அடுத்தது வந்து ரூம் கிளம்புறது தான். ஃபைனலாக சக்கரை பொங்கல் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த சக்கரை பொங்கல். இதனுடைய அதாவது வந்து இங்கே வடபழனி கோயிலுக்கு வந்தவங்களுக்கு இதனுடைய நான் இவ்வளோ ஹைப்பாக சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வேல்யூ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா வந்து ஊர்லலாம் சாதாரணமாக சக்கரை பொங்கல் ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அங்கெல்லாம் வந்து அது நமக்கு ஒரு பெருசாக போட்டவே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த சக்கரை பொங்கல்ங்கிறத சாப்பிட்டு பல மாதங்கள் ஆன மாதிரியான ஒரு ஃபீலு. ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, என்னென்னா இருக்கும்போது வறுமை தெரியாது, இல்லாத போது அதனுடைய அருமை தெரியும். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இப்போதைக்கு சக்கரை பொங்கல் அருமை இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஃபைனலாக தரிசனம் முடிஞ்சுது. எப்பயுமே வந்து ரொம்ப மனசு ஒரு குழப்பமாகவோ ஒரு மாதிரி ஒரு மனசு கலக்கமாகவோ இருக்கும்போது வந்து இங்கே வந்துட்டு போகும்போது வந்து ஒரு அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிறப்பான தரிசனம் முடிஞ்சது. அப்படியே மெல்ல அப்படியே நடை கட்டிட்டு கிளம்புறது தான். வந்து நான் எப்பயுமே தரிசனம் முடிச்சுட்டு நைட்டு டைமில் தான் இப்படி கிளம்பி வருவேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது நைட் டைமில் பார்க்குறதுக்கு கோபுரத்தினுடைய அந்த வெளிச்சம், அந்த போர்டில் இருக்கிற லைட்டு வெளிச்சம், அப்புறம் அந்த கடையில் சுற்றி இருக்கிற அந்த கடை வீதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த வெளிச்சமெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வந்து பகல் டைம்ங்கிறதுனால வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நைட் டைம் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பகல் டைம் முன்னாடியே நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு டைமு. நைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கும்.